செயலராக இருந்து நம்மை விட்டு பிரிந்த திருமதி ஹெலன் மேரி அவர்களின் ஆலோசனைப்படி விவிலிய வினாடி வினா மாதந்தோறும் நடத்தலாம் என முடிவு செய்யப்பட்டது. அதன்படி 9 மாதங்களாக மத்தேயு மார்க்கு அதிகாரங்களில் இருந்து வினாடி வினா நடத்தப்பட்டது. அதில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. இப்பரிசினை வழங்க பங்கு தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முதல் பரிசு திருமதி லிட்டில் சோனியா. இரண்டாம் பரிசு திருமதி ஸ்டெபிலா திருமதி விஜி. மூன்றாம் பரிசு தனுஷா அக்ஷாருத். கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்படுகிறது. திருமதி ராஜம், திருமதி பூமணி, ஆலன் ராஜ், அபிருத், அமோலிகா. நன்றி. வினாடி வினாக்கான அனைத்து கேள்விகளையும் தயார் செய்து வினாடி வினா நடத்தி உறுதுணையாக இருந்த திருமதி ஜெனி அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது பங்கு பாதுகாவலர் திருவிழாவிற்கு எமது அன்பிய சார்பாக சிறப்பு பட்டிமன்றம் ஒன்று நடத்தலாம் என்று தீர்மானித்து நடத்தப்பட்டது. அதற்கான தலைப்பையும் எழுதி நல்ல தலைப்புடன் எழுத்து வடிவம் கொடுத்து அனைத்து சிறுவர்களையும் தயார் செய்த எமது அன்பிய செல்வன் ஆலன்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. சிறப்பு பரிசினை வழங்க பங்கு பேரவை துணைத் தலைவரை அன்புடன் அழைக்கிறேன். பட்டிமன்றத்தில் கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளையும் பாராட்டி பரிசுகள் வழங்கப்படுகிறது. ஜெவின், தனுஷா, ஜெரிஷா, ஆஸ்டன், அபிருத், அக்ஷாருத், அமோனிகா, திருமதி ஸ்டெபிலா, திருமதி பூமணி, திருமதி சாய்தர்ஷன். இதுவரை பொறுமை காத்து அமைதியாக இருந்த அனைவருக்கும் நன்றிகள். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த 6வது அன்பியம் நம்முடைய பங்கில் மிக சிறப்பாக செயல்படுகின்ற அன்பியங்களில் ஒன்று. அதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நாளிலே பஜனையிலும் இந்த திருப்பலியிலும் இந்த சிறிய ஒரு ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்றைய நாளில் இந்த கிறிஸ்மஸ் பஜனை அந்த நற்செய்தி பாடலில் ஒவ்வொரு வீடு வீடாக சென்ற என்னுடைய பங்கு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்து பாலகன் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய அமைதியினாலும் பொருளினாலும் அன்பினாலும் நிரப்ப வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். இந்த அன்பியமானது இன்னும் வருகின்ற நாட்களிலே இன்னும் மிக சிறப்பாக செயல்பட வேண்டும். அதற்காக அனைவரும் ஒத்துழைப்பும் கொடுக்க வேண்டும். இறை ஆசீர் உங்கள் குடும்பங்களில் நிறைவாக மிக சிறப்பாக பாடல்கள் பாடினார்கள், திருப்பலியில் மன்றாட்டுகள் வாசித்தார்கள். மிக சிறப்பான ஒரு அரேஞ்ச்மெண்ட். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். God bless you.